எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டியோட ஒரு சின்ன ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துடலாம். நான் நேத்தே போஸ்ட் பண்ண வேண்டியது. இப்ப திருப்பதி போய் கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்ப நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேத்துக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் இங்க ஒரு பேலன்சிங் மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேலன்சிங் மார்க்கெட் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், இந்த நேத்தோட வேல்யூ வேற சுத்திட்டு இருக்கிறான். அண்ட் அகைன் ஒரு லிக்விடிட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் மார்க்கெட் கீழயே சுத்தி நின்னுட்டு அண்ட் அகைன் லாஸ்ட்டா வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வந்து நல்ல ஒரு புஷ் வந்து குடுத்துருக்கான் சரிங்களா? ஸோ இத பார்க்கும்போது எந்த மாரி இண்டிகேஷன் குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செல்லிங்காக பொசிஷன பில்டப் பண்ணி பிரைஸ் இறக்கியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பையர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்த பொசிஷனும் கீழ வந்து வாங்கிட்டு பிரைஸ வந்து மேல கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மென்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியர் பை இந்த நேத்தோட குளோசிங் இருக்கு இல்லையா? அங்கேயே ஓப்பன் ஆயிட்டு, நேத்தோட இந்த பேலன்சிங் மார்க்கெட் ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேலன்சிங் மார்க்கெட் ரேஞ்ச்ல ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு, டைரக்ட்டா மேல போறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. அப்படி இல்லனாக்கா மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி ஓப்பன் ஆயிட்டு, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணுதா? இல்ல வந்து பிரேக் பண்ணுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணிச்சுனா மார்க்கெட் என்ன பண்ணலாம் அகைன் கீழ வந்து இந்த பேலன்சிங் மார்க்கெட் ரேஞ்ச தொடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ முக்கியமா ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்க டாப்ல இங்க ஒரு பேலன்சிங் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச ஒண்ணு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டம் பேலன்சிங் ரேஞ்ச வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, சென்டரா ஒரு லைன் வந்து நான் டிரா பண்ணேன் 2த்துக்குமே சேர்த்து. நமக்கு டாப்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிஓசிய நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 24,726 டவுன் சைட்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு இங்க ஒரு பேலன்சிங் ரேஞ்ச் இருக்கு. அதோட மிட் பாயிண்ட்ட மார்க் பண்ணோம் அப்படின்னா, 24,635 சரிங்களா? ஸோ இந்த 2 லெவல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன பண்ணும் அப்போ? இங்க நியர்பை பேலன்சிங்லயே ஓப்பன் ஆயிட்டு, ஒண்ணு இந்த பேலன்சிங் ரேஞ்ச தொட்டுட்டு மார்க்கெட் வந்து இந்த பிஓசிக்கு போலாம். இல்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த பிஓசிய தொட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா கீழ இறங்கி வர ஆரம்பிக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்? ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாரி மூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பிஓசிய பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேத்தோட டே ஹை இருக்கு இல்லையா? 24,780 ரேஞ்ச் கிட்ட. அத நம்ம டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். அடுத்த டார்கெட் 24,800 இது வந்து அப் ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும். டவுன் ட்ரெண்ட்ல இந்த பேலன்சிங் ரேஞ்ச வந்து உடைச்சுச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் இனிஷியலா ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து நம்ம டார்கெட் செட் பண்ணுவோம். இது வந்து 24,600 அதையும் பிரேக் பண்றான் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் கீழ இறங்க ஆரம்பிக்கும். அந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அனாமலிஸ் இருக்கு. இந்த ரேஞ்ச மார்க்கெட் டச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க ஒரு அனாமலிஸ் வந்து போட்டுருக்கான். ஸோ 24,530 ஒண்ணு, 24,475 ஒண்ணு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் சைட்ல இருக்கக்கூடிய அடுத்த 2 டார்கெட். ஓகேவா? ஸோ 1, 2 அண்ட் 3 டார்கெட்ஸ் சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. இந்த இன் பிட்வீன் ரேஞ்ச்ல வந்து கொஞ்சம் ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? இனிஷியலா வந்து இங்க பேலன்சிங் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு சரிங்களா? ஆனா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ட்ரெண்ட் எப்ப தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழம வந்து ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் மேலயும் கீழயும் போச்சு இல்லையா? இந்த ரேஞ்ச உடைச்சது அதாவது மேல உடைச்சுச்சுனாக்கா ட்ரெண்ட் கன்டின்யூ அப் ட்ரெண்ட் போகும். லோ அடிச்சுனா மார்க்கெட் ஃபர்தரா ஃபாலோ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி என்ன பண்ணுங்க? ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறப்ப மார்க்கெட்ல என்ன பண்ணிக்காதீங்க. அதிகமா வந்து மணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?